ஏஎம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வீடியோவை நம்ம ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்தியாவில் பாருங்கள், ஜங்கிலி ரம்மின்னு ஒரு கேமு சில வருடங்களாக மக்கள் மத்தியில் பிரபலியமாகிட்டு இருக்கு. இந்த ஜங்கிலி ரம்மிங்கிறது பாருங்கள், பல பேர் சொன்ன விளம்பரத்துக்காக என்ன செய்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கான இத்தனை கோடி ஜெயிச்சேன், அத்தனை லட்சம் ஜெயிச்சேன்னு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஜங்கிலி ரம்யாவில் படித்த இளைஞர்கள், கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், அதுபோக சிறு சிறு 10வது 11 இந்த மாதிரி முடித்த பசங்க தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய சொந்த பந்தம் அவங்களுடைய ஃபோனை வாங்கி இது போன்ற கேமுகளில் இறங்கி அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்கிறாங்க, நஷ்டம் விளைவிக்கிறாங்க. அதிகபட்சம் படித்த அதிகாரிகள், அதுபோக போலீஸ், இது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிந்த நண்பர் இதில் என்ன செஞ்சுருக்காங்க, சில நாட்கள்லேயே பல ஆயிரக்கணக்கான தொகையும் லட்சக்கணக்கான தொகையும் இழந்து என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உயிரை விடக்கூடிய அளவுக்கு இது மோசமான விளையாட்டாக இருக்குது. இந்த மோசமான விளையாட்டை அரசாங்கம் அனுமதிச்சிருக்கு. அதில் பாருங்கள், பல கோடி வின் செய்கிற அழகாக அந்த ஜங்கிலி ரம்மி விளம்பரத்தை நீங்கள் நல்லா பார்க்கலாம். அழகாக பேசுவாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத எப்படி பேசுவாங்கன்னா, இந்த ஜங்கிலி ரம்மி உயிர் காப்பாற்று பார்த்து விளையாடும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட விட்டு பேசியிருக்காங்க. அதாவது அரசாங்கம் இதை தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியாது. தயவுசெய்து இது போன்ற விளையாட்டுகளை இந்தியா மண்ணில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக தடை செஞ்சு மக்களுக்கு வாழ்வாதாரத்தை சேமித்து நிம்மதி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த அரசாங்கத்தை முன்னிறுத்தி இந்த விளையாட்டை தடை செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒருத்தர் தன்னுடைய டிராக்டருக்காண்டி லோன் கட்ட வச்சுருந்த அந்த 40,000 ரூபா பணத்தை அவருக்கு தெரியாமல் ஒரு பையன் வந்து என்ன செஞ்சுருக்கான், அந்த ஜங்கிலி ரம்மியில் தோற்றுருக்கான். இதனால் அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாகி அவர் சில பஞ்சாயத்தில் வைக்கும்போது இந்த நியூஸ் என்கிட்ட தெரிய வந்தது. அப்போ சொன்னாங்க, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சொன்னாங்க. அதான் இந்த வீடியோ போடுறோம். மறந்துடாமல் என்ன செய்யுங்க, இந்த உலகம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.